அது எப்படி சிஸ்டர்? நம்ம வீட்டுக்கு வந்துட்டு காபி கூட ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போலாமே. இல்ல இருக்கட்டும், நீங்க கேட்டதே போதும். போயிட்டு வாங்க, பாத்துக்கோங்க. ஹாய், காஃபி சாப்பிட்டு வரலாமா? இல்ல கவிதா, எனக்கு சுத்தமா எனக்கு புரியல. என்ன நியூஸ்? போதைப் பொருள் வழக்கு. இப்பெல்லாம் போதைப் பொருள் கேஸ்ல ஸ்டூடண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் தான் மாட்றாங்க. நான் அந்த ஆங்கிலே இந்த நியூஸ் வர்க் பண்றேன். தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். ஓ ஓகே. நீ கூட ஒரு கேஸ்ல வர்க் பண்ணல? யாரோ ஒரு ஃபேமஸான ஆளோட பையன் தான் மெயின் அக்யூஸ்ட். அவர் பேர் எனக்கு விட்டுக்கவே கூடாது. ஆனா பணம் விளையாடிருச்சு. 6 மாசம் ஜெயில இருந்தால. பட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல. நம்மளையும் டாரன்ஸ் வச்சிருக்காரு இல்லையா? ஒரு நிமிஷம் போன்ல காட்டுறேன். இவர் பையனோட போட்டோ. அவரோட பேர் என்ன? அக்யூஸ்டோட பேரா? நிதிஷ். லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி அவங்க அப்பா அவனை வெளியே எடுத்தாரு. என்ன நீயா? காஃபி சாப்பிட போலாமா? இனியா இருக்க. டாடிக்கு கால் பண்ணுவோம். வேண்டாம், அம்மாவுக்கு. நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன். ஹோட்டல்ல என்னென்ன செய்யணும்னு செல்வி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். வாடா, ஜெனி கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேன். அது எப்படி மறப்பான்? வாழ்த்து எதுவும் சொன்னானா உனக்கு ஃபோன் பண்ணி கேள. வாடா, நீ நேரா இனியா வீட்டுக்கு வரதா சொன்ன? ஒன்னாவே போயிடலாமா? அதுவும் சரிதான். கோபி, இனியா ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்காடா. நம்ம வீட்டுல அவ கொடுத்து வச்சிருக்கணும். இல்லன்னா அவ்வளவு நல்லவரன் கையை விட்டு போயிருக்கோம். நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாமே. ஆமா, இப்ப நான் 2 கார்ல போனோம். ஒரே கார்ல போலாமே. ஜெனிய பிக்கப் பண்ணணும். ஸ்வீட் பழம் எல்லாரும் ஒன்னா போகணும்னு தானே கோபி வந்திருக்கான். அது உடனே உனக்கு சரின்னு தோணுமே. சரி 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 பாட்டி. கோபி கிளம்பலாமா? சரிமா, போலாம். பர்த்டே பார்ட்டி இருக்கு. அதனால டிஸ்கஷன் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. போதை பொருளை கன்சியூம் பண்ணது மட்டும் இல்ல, அது வித்ததுலயும் அவனுக்கு கனெக்ஷன் இருந்துச்சுன்னு பேசிக்கிட்டோம். கெஸ்ட்ல மட்டும் பாரு. உங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களா? இவதான் இனியா, நிதிஷோட வைஃப். போட்டோல பார்த்ததை விட நேர்ல ஏறத்தப்ப இவங்க ஃபாரின்ல இருந்தாங்க. இப்பதான் வந்திருக்காங்க. நிதிஷ்யா? ஆமா, அவ ரெடி ஆயிட்டு இருக்காமா. நீயும் போய் படுத்த வேண்டாம்.